ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ரியாத் ஏர்போர்ட்டில் இருந்து கொச்சி போயிட்டுருக்கோம்னு சொல்லி நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து ஃப்ளைட்டு கொச்சியில் வந்து லேண்ட் ஆக போகுது. ஸோ அந்த சீனை தான் வந்து பார்க்க போகிறோம், லேண்டிங் இன் கொச்சி. ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து கொச்சி ஏர்போர்ட்லேருந்து வெளியே வர்றது. ஸோ அதையும் நான் கொடுத்துருக்குறேன் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கொச்சி ஏர்போர்ட் வந்து எவ்வளோ க்ரீனரியாக எவ்வளோ அழகாக இருக்குது, அந்த லேண்டிங்கே வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, இதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். லெட்ஸ் என்டர் இன்டு த வீடியோ. பாருங்கள், இப்போ ஃபுல்லாகவே வந்து மேகங்கள் வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது, கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. பாருங்கள், அந்த ஏர்போர்ட்டு, அந்த கொச்சி ஏர்போர்ட்டில் உள்ள அந்த ஏரியல் வியூ. ஸோ இது வந்து இப்போ ஏர்போர்ட்டை வந்து நம்ம அப்ரோச் பண்ணிகிட்ருக்குறோம். இட் இஸ் அப்ரோச்சிங் கொச்சி ஏர்போர்ட். பாருங்கள் எவ்வளோ க்ரீனரியாக பச்சை பசேருன்னு சொல்லி இருக்குது, அப்படியே ஸ்மூத் லேண்டிங்காக இருக்குது. பாருங்கள், மேகங்கள்லாம் வந்து இன்றைக்கி அவ்வளோ இல்லை. ஸோ இதுதான் வந்து கொச்சி ஏர்போர்ட்டுடைய ஏரியல் வியூ. இன்னும் வந்து ஏர்போர்ட் வரல, ஏன்னா இன்னுமே வந்து ஒரு 5 minutes ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் வந்து கொச்சியில் உள்ள ஏர்போர்ட் அவுட்டர் ரீஜன். பாருங்கள், மேகங்கள் வந்து இங்கே வந்து கொஞ்சம் இருக்குது, நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம கொச்சியில் வந்து லேண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்த ப்ரோக்ராம் வந்து என்னென்னு பார்க்குறோன்னா, நல்ல ஒரு ஹோட்டல் ரூம் பார்த்து இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணணும். இன்றைக்கி ஒரு நைட்டு ஸ்டே பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கேரளாவில் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஊரை பார்த்து வர வேண்டியதான். இதான் வந்து ப்ரோக்ராம். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பாருங்கள் அந்த வியூ. ஸோ கிளியராக இருக்குது. அதே மாதிரி அந்த சைடில் வந்து மேகமும் வந்து அப்படி ஒரு வியூவை நேச்சுரல் சீனை வந்து நமக்கு வந்து கொடுக்குது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். ப்ளஸ் லேண்ட் ஆனதுக்கப்புறம் ஹோட்டல்ஸ் தான் ஏர்போர்ட் பக்கத்தில் எப்படின்னு சொல்லி எனக்கு தெரில. போயிட்டு என்கொயரி பண்ணணும். போயிட்டு நான் வந்து இன்னுமே வந்து ஹோட்டல் புக்கிங் பண்ணலை, பார்த்துடுங்க. இறங்கி வெளியே வந்துட்டு லக்கேஜ் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வந்தோன்னா ஏதாவது ஹோட்டல்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி ஏதாவது டாக்ஸி டிரைவர்ஸ்கிட்ட கேட்டோன்னா அவங்க நம்மளை வந்து கைட் பண்ணுவாங்க. இல்லை நம்ம வந்து நெட்டில் கூட பார்த்துருந்துருக்கலாம். பட் நான் வந்து அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்கல இங்கேருந்து. பட் ஜென்ரலாக வந்து நம்ம ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறோன்னா ஹோட்டல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து வச்சுட்டு ஆன்லைன் புக்கிங் பண்ணிவிட்டு போகிறது வந்து பெட்ரு. ஏன்னா நம்ம அங்கே போயிட்டு சம்டைம்ஸ் நமக்கு வந்து லக்கேஜை தூக்கிட்டு அலைய வேண்டியதாகி போகும். ஸோ அதனால் எப்போவுமே வந்து ஆன்லைனில் புக்கிங் பண்ணிவிட்டு இல்லை ஃபோன் பண்ணி புக்கிங் பண்ணிவிட்டு போகிறது ஓகே. இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து கொச்சி ஏர்போர்ட்டில் வந்து லேண்ட் ஆக போகிறோம். ஃப்ளைட்டு ஆல்டிடியூட் அப்படியே குறைஞ்சிட்டே வருது, பாருங்கள், நல்லா பச்சை பசேர்னு இருக்குது. ஸோ இப்போ அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க கேரளாவிலேருந்து எதுவும் பார்க்குறீங்க இல்லை தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கூட கேரளாவில் எங்கெங்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்து நல்ல பிளேசஸ், அதை வந்து நீங்கள் வந்து எனக்கு கமெண்டில் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து கேரளா போகும்போது இட் வில் பி யூஸ்ஃபுல் டு மீ. அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் அவங்களுக்குமே வந்து பார்க்கும்போது ஒரு ட்ராவல் டிப்ஸை வந்து கொடுக்கும் எல்லாருக்குமே. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸ்ப்ளோரிங் பிளேசஸ் இன் கேரளா ஆர் இன் கொச்சி சரௌண்டிங் பிளேசஸில் உங்களுக்கு தெரியும்னா நல்ல பிளேசஸ், அதாவது காமனாக இருக்கிற பிளேசஸ் தவிர்த்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச பிளேசஸ் இருக்கும் இல்லையா. அதாவது போட் ஜெட்டி, மரைன் டிரைவ், இன்னும் வந்து கொச்சியில் லுல்லு மால், இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா. பட் இது இல்லாமல் வந்து நமக்கு புதுசாக உள்ள பிளேசஸ், பட் அதுவுமே வந்து நல்ல ஒரு அட்ராக்டிவ் பிளேசஸ் இருந்துச்சுன்னா கமெண்டில் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகுது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, பாருங்கள் ஏர்போர்ட். 2 சைட்லையும் வந்து பச்சை பசேருன்னு சொல்லி புல் வளர்த்துருக்குறாங்க. புல் வந்து தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், அந்த கேரளா கிளைமேட்டுக்கு வந்து
அதாவே வந்து ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாகவே வந்து புல் வளரும். ஒன்லி அதை கட் பண்ணி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், கட்டிங் மிஷின் வச்சுட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து கொச்சி ஏர்போர்ட் வந்து லேண்ட் ஆகிட்டோம். இப்போ ஃப்ளைட்டு வந்து ஸ்லோ ஆகுது. அப்படியே போயிட்டு அது என்னது அந்த பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குங்க. அந்த ஃப்ளைட்டோட சேர்த்து ஜாயின் பண்ணி நம்மளை அப்படியே நடந்து போவோம் இல்லைங்களா, அது பேர் எனக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது. அது உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சுன்னா கமெண்டில் போடுங்க. ஸோ இப்போ அதை வந்து இதான் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ளைட்டு ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் அந்த இது வழியாக நம்ம நடந்து அப்படியே ஏர்போர்ட்டு உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து லக்கேஜ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இமிக்ரேஷன் கிளியர் பண்ணணும். ஸோ இமிக்ரேஷன் பிளேஸில் வந்து கூட்டம் எப்படி இருக்குன்னு தெரில. இந்த ஒரு ஃப்ளைட்டு தான் வந்துருந்துச்சுன்னா கூட்டம் பரவலாமல் இருக்கும், குறைவாக தான் இருக்கும். பட் இந்த ஃப்ளைட்டே வந்து பெரிய ஃப்ளைட்டு. பட் இதில் வந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க, கிட்டத்தட்ட 300 பேராவது 300 பர்சன்ஸ் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரில எத்தனை கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு. இதான் பாருங்கள் கொச்சி ஏர்போர்ட்டு. இப்போ நம்ம வந்து கொச்சி ஏர்போர்ட்டில் லக்கேஜ் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வர்றோம். எல்லோரும் நடந்து போயிட்டுருக்குறாங்க பேக் எடுத்துகிட்டு. நம்மளும் அப்படி நம்ம பேக் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். எனக்குமே வந்து மேலும் சேனலில் வந்து வீடியோ போடணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் கொச்சி ஏர்போர்ட். தேங்க்யூ.